Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பிராத்மிக் கிராமர் லெசன் நம்பர் 6. லெசன் நம்பர் 6 பாருங்க, கேஸ் எண்டிங். கேஸ் எண்டிங் இந்தியில காரக் சின்னக்குன்னுவாங்க. இப்போ நம்ம நோட்ல வந்து வித் எக்ஸாம்பிளோட பார்க்கலாங்களா. கோ, சே, கா, கே, கி, பர், மே இதெல்லாம் தான் கேஸ் எண்டிங்னுவாங்க. இப்போ ஒவ்வொரு கேஸ் எண்டிங் வித் எக்ஸாம்பிளோட நம்ம வந்து பார்க்கலாங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, கோ. ஐ கூ வர இடத்துல நம்ம வந்து கோ யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் ஒன் பாருங்கள், ராமனை கூப்பிடு. இப்போ பாருங்கள் இந்தியில் எப்படி எழுதணும்னு பாருங்கள். ராமனை வந்து ராம், இங்கே பாருங்கள் ஐ சவுண்டில் முடியுது. அப்போ கோ, ராம்கோ. கூப்பிடு வந்து பார்த்தோன்னா இந்தியில் புலாவோ, ராம்கோ புலாவோ. செகண்ட் ஒன் பாருங்கள், இந்த பழத்தை மோகனுக்கு கொடுன்றாங்க. இந்தன்னா எக், பழம்னா இந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபல், மோகனுக்குன்றாங்க. அப்போது மோகன், இங்கே பாருங்கள் கூ இருக்குங்களா, அப்போ நம்ம அந்த இடத்துல கோ யூஸ் பண்ணுவோம். மோகன் கோ. கொடுன்னா தோ, எக் ஃபல் மோகன் கோ தோ. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சே. ஆல், ஓடு, உடன், இருந்து, விட, காட்டிலும். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வரும்போது நம்ம வந்து சே யூஸ் பண்ணுவோம்ப்பா. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், பேனாவால் எழுது. அப்போ பேனா இந்தியில் பார்த்தீங்கன்னா கலம், இங்கே பாருங்கள் ஆள் இருக்குது. அப்போ நம்ம சே யூஸ் பண்ணுவோம். எழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியில் லிக்கோ, கலம் சே லிக்கோ. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அவன் நகரத்திலிருந்து வருகிறான். அவன்னா வக், நகரம் வந்து இந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஷஹர், இருந்துன்னா சே, வருகிறான்னா ஹாத்தா, வக் ஷஹர் சே ஆத்தா ஹே. தேர்ட் ஒன் பாருங்கள், ரேவதி மாலினியை விட சிறியவள். அப்போ இந்தியில் எப்படி எழுதணும்னு பாருங்கள், ரேவதி மாலினியை விட. அப்போ மாலினி, விட வந்து நம்ம இந்தியில் சே யூஸ் பண்ணுவோம். சிறியவள்னா சோட்டி ஹே, ரேவதி மாலினி சே சோட்டி ஹே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், உடைய இன் வரும்போது நம்ம கா, கே, கி வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், தசரனுடைய மகன் ராமன். அப்போ இந்தியில் எப்படி எழுதணும்னு பாருங்கள், தசரத், இங்கே உடையன்னு இருக்குங்களா. அப்போ கா, महन्ना बेटा, रामन्ना राम, दशरथ का बेटा राम है. இப்போ பாருங்கள், கா வந்து எப்போ யூஸ் பண்ணணும்னா மேஸ்குலர் சிங்குலரில் நம்ம கா யூஸ் பண்ணுவோம். கே வந்து மேஸ்குலர் ப்ளூரல் அண்ட் தென் ரெஸ்பெக்டாக இடத்துல கே யூஸ் பண்ணுவோம். கீ வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமினைன் இடத்துல நம்ம வந்து கீ யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பாருங்கள், இந்த இடத்துல பேட்டா வந்து பார்த்தீங்கன்னா மேஸ்குலர் சிங்குலர், அதனால தான் நம்ம வந்து கா யூஸ் பண்ணிக்கிறோம். செகண்ட் ஒன் பாருங்கள், ராதாவின் குதிரைகள் வேகமாக ஓடுகின்றன. அப்போ ராதா இன் இருக்குங்களா, அப்போ அந்த இடத்துல வந்து கே யூஸ் பண்ணிக்கிறோம். குதிரைகள்னா கோடே, வேகமாகனா தேஜ், ஓடுகின்றன தௌட்டே ஹேன். அப்போது ராதா கே கோடே தேஜ் தௌட்டே ஹேன். இங்கே வந்து பாருங்கள் குதிரைகள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூரல், அதனால தான் நம்ம வந்து கே யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாங்களா. தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், மதனுடைய மகள் எங்கே இருக்கிறார். அப்போது இந்தியில் எப்படி எழுதணும்னு பாருங்கள், மதன், உடையன்னா நம்ம இங்கே கீ யூஸ் பண்ணணும். மகள்னா பேட்டி, எங்கேனா கஹா, இருக்கிறாள்னா ஏ, மதன் கி பேட்டி கஹா ஹே. இங்கே பாருங்கள் பேட்டி வந்து ஃபெமினைன், அதனால தான் நம்ம இங்கே கீ யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கேஸ் எண்டிங் பாருங்கள், பர், மேல் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல பர் நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், புத்தகம் மேஜையின் மேல் இருக்கிறது. அப்போ இந்தியில் பாருங்கள், கிதாப், மேஜ், மேல் வர இடத்துல நம்ம வந்து பர் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இருக்கிறது ஹே, கிதாப் மேஸ் பர் ஹே. நெக்ஸ்ட்டு கேஸ் எண்டிங் பாருங்கள், மே, இல் உள்ளே வர இடத்துல நம்ம மே யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், பேனாவில் சிவப்பு மை இருக்கிறது. அப்போ இந்தியில் பாருங்கள் கலம், இங்கே இல் இருக்குங்களா பேனாவில், அப்போ அந்த இடத்துல நம்ம இந்தியில் மே யூஸ் பண்ணுவோம். கலம் மே, சிவப்புனா லால், மைனா இங்குப்பா, சியாஹி ஹே, கலம் மே லால் சியாஹி ஹே. இப்போ நம்ம புக்கோட எக்ஸசைஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஹம் ஆங்கோ டேஷ் தேக்தே ஹேன், நாம் கண்களால் பார்க்கின்றோம். அப்போ ஆல் வந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், சே யூஸ் பண்ணணும். நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள், से हम आंगों से देखते हैं. सेकेंड वन पाருங்க, बंदर डैश केला बहुत पसंद है.
அப்போது குரங்குகளுக்கு வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும்ன்றாங்க. அப்போது குரங்குகளுக்கு கூ வந்து யூஸ் பண்ணணும். அப்போது கூ வந்து இந்தியில் வந்து பார்த்திங்கன்னா கோ. நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். தேர்ட் ஒன் பாருங்கள். ஏ ரூபியே பண்டிட்ஜி டேஷ் ஹேன். இந்த ரூபாய் வந்து பண்டிதர்ஜி உடையதுன்றாங்க. அப்போ உடையதுன்னு நம்ம வரும்போது நம்ம வந்து கே யூஸ் பண்ணுவோம். இங்கே சென்டென்ஸ் வந்து பாருங்கள் ப்ளூரல் இருக்கும். அதனால் நம்ம வந்து பார்த்தோன்னா கே யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். தும் கஹா டேஷ் ஆ ரயே ஹோ. நீ எங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறான்றாங்க. அப்போ எங்கிருந்து இருந்துன்னா நம்ம வந்து இந்தியில் வந்து சே யூஸ் பண்ணுவோம். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். நசீர் தோ தினோ டேஷ் பீமார் ஹே. நசீர் வந்து பார்த்தா 2 நாட்களாக வந்து பார்த்தோன்னா ஃபீவராக இருக்கிறாங்கன்றாங்க. அப்போது இந்த இடத்துல வந்து நம்ம எந்த கேஸ் எண்டிங் யூஸ் பண்ணுவோம்னா சே கேஸ் எண்டிங் யூஸ் பண்ணுவோம். சிக்ஸ்த் ஒன் பாருங்கள். அத்தியாபக் கோபால் டேஷ் பௌத் பியார் கர்த்தே ஹேன். அத்தியாபக்னா டீச்சர். டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கோபால் கிட்ட ரொம்ப வந்து அன்பாக இருக்கிறாங்கன்றாங்க. அப்போது இந்த இடத்துல நம்ம வந்து சே யூஸ் பண்ணுவோம். செவன்த் ஒன் பாருங்கள். எக் கேர்ள் லதா டேஷே. இந்த வீடு வந்து பார்த்தா லதாவின் உடையது. அப்போது உடையதுன்னு வரும்போது நம்ம இந்த இடத்துல எந்த கேஸ் எண்டிங் யூஸ் பண்ணுவோம்? கா. எயித் ஒன் பாருங்கள். கடி திவார் டேஷே. கடிகாரம் சுவற்றின் மேல் உள்ளதுன்றாங்க. அப்போ மேல் வரும்போது நம்ம வந்து எந்த கேஸ் எண்டிங் யூஸ் பண்ணுவோம்? பர். கடி திவார் பர் ஹே. நைன்த் ஒன் பாருங்கள். கலம் டேஷ் சியாஹி நயி ஹே. பேனாவில் இங்க் இல்லைன்றாங்க. அப்போ அந்த பேனாவில் இல் வரும்போது நம்ம வந்து எந்த கேஸ் எண்டிங் யூஸ் பண்ணுவோம்? மே. செகண்ட் எக்ஸசைஸ் பாருங்கள். மேக் 2 சென்டென்ஸ். அப்போது ஒவ்வொரு கேஸ் எண்டிங் எடுத்து நம்ம 2 சென்டென்ஸ் வந்து மேக் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் எண்டிங் பாருங்கள். கோ. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஆப் ரமேஷ் கோ கிதாப் தீஜியே. மீனிங் பாருங்கள். நீங்கள் ரமேஷுக்கு புத்தகம் கொடுங்கள்ன்றாங்க. இங்கே நான் மோகனுக்கு எழுதிக்கிறேன், நீங்கள் ரமேஷுக்குன்னு எழுதிப்பாங்க. நீங்கள் ரமேஷுக்கு புத்தகம் கொடுங்கள்ன்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். மா பேட்டிக்கோ புலாத்தி ஹே. அப்போது அம்மா பேட்டிக்கோனா மகளை அழைக்கிறாள். இது மாதிரி கோ யூஸ் பண்ணி நீங்கள் 2 சென்டென்ஸ் வந்து நீங்கள் ஓனாகவே நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணலாம். நீங்கள் நெக்ஸ்ட்டு கேஸ் எண்டிங் பாருங்கள். சே. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். லக்ஷ்மணன் ராம் சே சோட்டா ஹே. அப்போது மீனிங் பாருங்கள். லக்ஷ்மணன் ராமனை விட இளையவன். செகண்ட் ஒன் பாருங்கள். கர் சே ஸ்கூல் தூர் ஹே. அப்போது வீட்டில் இருந்து பள்ளி வந்து பார்த்தோன்னா தொலைவில் உள்ளதுன்றாங்க. நெக்ஸ்ட்டு கேஸ் எண்டிங் பாருங்கள். பர். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். குர்சி ஜமீன் பர் ஹே. அப்போது நாற்காலி தரையில் மேல் உள்ளது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தமிழ் மீனிங்கோடு எழுதியிருப்பேன்ப்பா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கும்போது மீனிங்கோடு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கலாம். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து நான் மீனிங் வந்து தமிழ் எழுதியிருக்கிறேன் இங்கே. நெக்ஸ்ட்டு கேஸ் எண்டிங் பாருங்கள். மே யூஸ் பண்ணி நம்ம 2 சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். உமா ஸ்கூல் மே பட்டி ஹே. உமா பள்ளியில் படிக்கிறாள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். கிசான் காவ் மே ரஹ்தே ஹே. விவசாயிகள் கிராமங்களில் வசிக்கிறார்கள். நெக்ஸ்ட்டு கேஸ் எண்டிங் பாருங்கள். கா யூஸ் பண்ணி 2 ஸ்டேட்மெண்ட் நம்ம மேக் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். எ கமலா க கர் ஹே. இது கமலாவின் வீடு. இங்கே வந்து கமலாவுடைய வீடு கூட நம்ம சொல்லலாம் நம்ம. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். சீதா கா பாயி காலேஜ் மே பட்டா ஹே. மீனிங் பாருங்கள். சீதாவினுடைய தம்பி கல்லூரியில் படிக்கிறான். இப்போ நம்ம பிராத்மிக் கிராமர் லெசன் நம்பர் 6 கேஸ் எண்டிங் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.